அதை வந்து மீட்கிறதுக்கு வந்து நிறைய முயற்சிகள் எடுத்தாலும் கூட நிறைய விஷயங்கள்ல அது தோல்வியில் தான் போய் முடியும். அதே போல் இவர் சொன்னது பார்த்தீங்கன்னா, சார் நான் வீட்டு லோன் வந்து கார் லோன் இருக்குது சார், அதை மட்டும் ஒழுங்காக கட்டிடுறேன், இந்த லோனெல்லாம் கட்ட முடியாது, இதுக்கு மட்டும் எனக்கு இன்ஸ்டால்மெண்ட்ஸ் வாங்கி கொடுங்கன்றார். அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சில வழக்கறிஞர்கள் வந்து இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம். அது ரொம்ப தவறு. ஏன்னா அவர் வழக்கறிஞரே வந்து ஆதாயத்துக்காக பண்ணாலும் கூட இது பிற்காலத்தில் அந்த கிளைண்ட்டுக்கு பல பிரச்சனைகளை கொடுக்கும். இது சம்மந்தமாக வந்து நான் ஒரு பிரிவான பதிவு ஒன்று போட முடியாது. ஏன்னா இதில் பொறுத்த வரைக்கும் சட்ட நுணுக்கங்கள் நிறைய வந்து இந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து கேட்க வேண்டியிருக்கு. அவங்களாம் அதை கேட்டுக்கிட்டு தான் என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுவோம். மொத்தத்தில் டீஃபால்ட் ஆனாக்கா என்னன்றது முக்கியமான விஷயம்னா, சட்டப்படியான வழிகளை வந்து போகணுன்னா இந்த வந்து அன்செக்யூர்டுக்கும் செக்யூர்டுக்கும் சொல்லியிருக்கிற மாதிரி இது ஒன்றா சேர்த்து சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராப்பர்ட்டி மேலே அட்டாச்மெண்ட் வராமல் பார்த்துக்கணும். முக்கியமான விஷயம். ஏன்னா இதில் முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிறது ஒரு பேன் கார்டு தான் வாங்கியிருக்கீங்க, ஒரே ஒரு ஆதார் கார்டு தான், ஒவ்வொரு லோனுக்கும் அதை தான் கொடுத்துருப்பீங்க. இது வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பார்க்கணும். ஆனால் அந்த கடன் வாங்கினவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, செக்யூரிட்டி அன்செக்யூரிட்டி தனியாக பிரிச்சிடுறாங்க. அது நல்ல லோனு, அது கெட்ட லோனு அப்படின்னு. நல்ல லோனாக கட்டிக்கிறோம் சார், கெட்ட லோனாக கட்ட மாட்டோம், இல்லை கட்டலை, இல்லை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, ஆர்பிஐ நீங்கள் வந்து கிரெடிட் ரிப்போர்ட் எடுத்து பாருங்கள். இப்போ எல்லோரும் கூகுள் பே வச்சுருப்பீங்க. இந்த கூகுள் பேலே நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். அதில் போய்ட்டு வந்து கீழே வந்து கேட்கும், உங்கள் கிரெடிட் ரிப்போர்ட் வேணுமா அப்படின்னு கேட்கும். அதில் உங்கள் பேன் நம்பர் என்டர் பண்ணோம்னா அது கிரெடிட் ரிப்போர்ட்டை கொடுத்துரும். அதுக்கு எந்தெந்த தேதியில் என்னென்ன கடன் வாங்கியிருக்கீங்க, என்னென்ன கிரெடிட் கார்டு, என்னென்ன கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ரைட் ஆஃப் ஸ்டேஜில் இருக்குது, என்னென்ன ட்ராக் போயிட்டுருக்கிறது க்ளீனாக பார்க்கலாம். உங்களுக்கே உட்காந்து ஈஸியாக பார்க்கும்போது பேங்காரம் பார்க்காம இருப்பானா, அவன் கரெக்டாக உங்கள் பேனை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பான். நீங்கள் ஹவுசிங் லோனை கரெக்டாக வந்து கட்டிக்கிட்டு இதை மட்டும் கட்டாமல் விட்டுட்டுனா தெரியாமல் போயிருமா, அவன் பார்ப்பான். ஒரு ஹவுசிங் லோன் இவ்வளோ ஒருத்து ப்ராப்பர்ட்டி கரெக்டாக கட்டுறாங்க, நம்ம லோனை அவங்க கட்ட மாட்டேங்கிறாங்க, இந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட்டை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் ஒரு ஆர்பிட்ரேஷனை போய் அட்டாச்மெண்ட் போடலான்னு வருவாங்க. இந்த சமயத்தில் என்ன முக்கியமாக இருக்கணும்னா, ஆர்பிட்ரேஷன் வந்து ஒரு திறமையான வழக்கறிஞர் என்ன பண்ணணும்னா, வரும்போது நிச்சயமாக அதை வந்து லிங்க் கொடுத்து எடுக்கணும். ஆர்பிட்ரேஷன் அந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லோன் எடுக்கும் போதே ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. என்ன வாய்ப்புனா, நாளடைவில் உங்களுக்கு ஏதாவது இஃப் எனி டிஃபால்ட்ஸ் அப்பியர்ஸ் இன் ஃபியூச்சர், வருங்காலத்தில் வந்து ஏதாவது டிஃபால்ட் ஆனாக்கா நாங்கள் 2 பேருமே ஒரு ஆர்பிட்டரை வச்சு எங்கள் கணக்கை தீர்த்துக்கிறோம் அப்படின்னு தான், கோர்ட்டுக்கு போகாமல் தீர்த்துக்கிறோன்ற ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கும். இப்போ அப்படி இருக்கும்போது அந்த கிளாஸுக்கு உட்பட்டு நீங்களே என்ன பண்ணணும்னா, வாலண்டியராகவே எடுக்கலாம் ஒரு ஆர்பிட்ரேஷன். நீங்கள் ஒரு இன்விடேஷன் நீங்களும் கொடுக்கலாம். ஒரு இன்விடேஷன் கொடுத்து இந்த மாதிரி ஆர்பிட்ரேஷன் வாங்க, இந்த மாதிரி எனக்கு அன்செக்யூர்ட் லோனுக்கு வந்து எனக்கு ஒரு முடிவு தெரியணும், என்னால் இப்போ கட்ட முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகுன்னா, முதல்ல வந்து இந்த டார்ச்சர், இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளோட பிரச்சனை போன பதிவில் சொல்லியிருப்பேன், அது இனிஷியல் ஸ்டேஜுக்கு தான். இந்த அன்செக்யூர்டும் செக்யூர்டும் கலந்து இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, லிங்க் கொடுத்து இந்த ஆர்பிட்ரேஷனை கண்டக்ட் பண்ணணும். இப்போ ஆர்பிட்ரேஷனில் வந்து கண்டக்ட் பண்ணோம்னா நாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம்னு அர்த்தம். ஒரு முடிவுக்கு வரப்போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா நமக்கு என்ன தேவை, வலுவான ஒரு ஆதாரம் தேவை. அதே போல் அந்த ஆர்பிட்ரேஷனை அது வந்து நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்கு நமக்கு வலுவான டிஃபென்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் தேவை. இதெல்லாம் வந்து வழக்கறிஞரோட ஒரு பாகம்னு சொல்லிட்டு முன்னாடி பதிவுலாம் நான் போட்டிருப்பேன். அதனால் நீங்கள் வந்து இந்த நோட்டீஸ் கொடுக்குறது, இதை வந்து